ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ராமானுஜதாசன். திருவரங்கத்தமுதனார் ராமானுஜரை நமக்கு ஒரு ஆறாவமுதம் அப்படின்னு குறிப்பிடுறார். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் குருவும் வெறிதரு பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே எண்ணின் நீனிலத்தோர் அரிதரனின்ன இராமானுஷன் என காரமுதே. நம்மாழ்வாருடைய திவ்ய ஸ்ரீசூக்தியான திருவாய்மொழின்ற ஒரு திவ்ய பிரபந்தமானது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாரையும் இந்த இருள் தருமா அஞ்ஞானமே சூழ்ந்த இந்த உலகிலிருந்து நல்வழிப்படுத்தி, எப்படி நல்வழிப்படுத்துறது அப்படின்னா உபதேசங்கள்னால நல்வழிப்படுத்துறது. பற்பல உபதேசங்கள் செய்து அந்த திருவாய்மொழியிலே அதன் வாயிலாக நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு புத்தியை கொடுத்து சத்சம்பிரதாயத்தில் ஈடுபடுத்த பண்ணி அந்த ஸ்ரீமன் நாராயணுடைய திருவடியில் புகலிட வைக்கிறது. அதனால் அந்த திருவாய்மொழிங்கிறது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரும் செல்வம், பெரிய செல்வமாக இருக்குது. நல்ல உபதேசங்கள் பண்ணுறதுனால நமக்கு ஒரு தாய் தந்தை போல் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆச்சாரியனாகவும் இருக்குது. உயர் குருவும் வெறிதரு நல்ல ஒரு வாசனம் வீசக்கூடிய தாமரை மேலே வீத்திருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருடைய நாதனான பெருமாளை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. மாறன் விளங்கிய சீர், மாறனால் விளக்கப்பட்ட ரொம்பவும் அழகான இந்த திருவாய்மொழியானது நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்னின் நீனிலத்தோர் நெறியே தருது. நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நெறிகளையுமே அந்த ஒரு திவ்ய ஸ்ரீசூக்தியானது நமக்கு தருது. இதை எல்லாத்தையும் எல்லாருக்கும் அறிய பண்ணது யார் அப்படின்னா எம்பெருமானார். அந்த எம்பெருமானார் நமக்கு எப்படி இருக்காருன்னா ஒரு ஆறாவமுதமாக இருக்கார் அப்படிங்கிறத இந்த ஒரு பாசுரத்தில் ரொம்பவும் அழகாக திருவரங்கத்தமுதனார் காண்பிக்கிறார். இந்த ஒரு அர்த்த விசேஷத்தையே கருத்தில் கொண்டு இந்த பாடலானது நம்மாழ்வாருடைய பெருமையும் திருவாய்மொழியினுடைய பெருமையும் அதை இவ்வுலகோருக்கு பிரசாதித்த எம்பெருமானாருடைய பெருமையும் ரொம்பவும் அழகாக எளிமையாக நமக்கு வழங்குகிறது. இந்த பாடலை அனைவரும் நெஞ்சினாலும் வாயினாலும் மொழிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அடியேன் ராமானுஜதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.